ஓகே. அப்ப போன கிளாஸ்ல நம்ம நிறைய பகுதிகள எம்எஸ் வேர்ட்ல இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைய கிளாஸ்ல வந்து பார்க்கக்கூடியது மெயினா டேபிள், அதே நேரம் ஃபூட்டர் அண்ட் ஹெடர், அப்படி வந்து அடுத்து வந்து அதாவது மெயில் இமேஜ்ன்னு சொல்லி இப்படி முக்கியமான 3 பகுதிகள் இருக்கு. இந்த 3 பகுதிகளோட இந்த யூனிட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். சரியா? இந்த 6 யூனிட் வந்து முடியக்கூடியதாக இருக்கும். போன கிளாஸ்ல எனக்கு சரி டவுட்ஸ் இருந்தா அத ட்ராப் பண்ணுங்க சேட்ல. அப்படி சரி ஓகே. நம்ம இன்றைய டாபிக்கே போவோம். அப்ப போன கிளாஸ்ல இதுல இருக்கக்கூடிய ரிப்பன்ல இருக்கக்கூடிய சகல எலிமெண்ட்ஸையும் பார்த்தோம். பார்த்துட்டு இன்சர்ட்ல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ், அதே நேரம் ஷேப்ஸ், இப்படி பகுதிகள பார்த்துருந்தோம். சரியா? உங்களுக்கு இதில் வேறு எது சரி செட்ஸ், அந்த சார்ட்ஸ், அதே நேரம் ஐக்கன்ஸ், இதெல்லாம் வந்து இதுக்குள்ள போய் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். தேவைப்படுற டைம்களில் இதுகள் வந்து யூஸ் பண்ணிடும். சரியா? இதுக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் தேவைப்படும். இதுகள் ப்ரௌஸ் பண்ணி தான் நமக்கு தேவையான இதுகளை எடுத்து தர மாதிரி இருக்கும். சரியா? இது உங்களுக்கு யூஸ் பண்ணிடும். அதே நேரம் சார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான சார்ட்ஸ் யூஸ் பண்ணண்டா யூஸ் பண்ணலாம். அதே போல் சிம்போல்ஸ், இப்படி வந்து பல விடயங்கள் இதில் இருக்குது. சரியா? உங்களுக்கு தேவைப்பட்டதில் இதுகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள இயலுமாக இருக்கும். இன்றைய சிலபஸின் படி, அதாவது நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னு சொன்னால் டேபிள் ஒன்று எப்படி வந்து கிரியேட் பண்ணுறேன். சரியா? இது வந்து இன்சர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். இன்சர்ட்ன்ற ரெப்புக்குழுக்கு இந்த இரண்டாவது முக்கியமான எலிமெண்ட் தான் இந்த டேபிள்ன்றது. சரியா? இந்த டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து 2 மெத்தடின் படி. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக், அதாவது இப்படி ஆட்டோவாகவே வந்து நமக்கு எத்தனை குளம் எத்தனை ரோ வரணும்னு சரி தரும். அப்படி இல்லை, நம்ம இத்தனை குளம் தான் நமக்கு தேவை, இத்தனை குளம் தான் இதாக நமக்கு கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கஸ்டம்ன்ற ஆப்ஷன் அல்லது இன்சர்ட் டேபிளுக்குள்ள போய் எத்தனை கொலம் எத்தனை ரோ உங்களுக்கு தேவைன்னு சொல்லி அப்படி டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். சரியா? நான் வந்து கொடுக்கேன். எனக்கு தேவை 4 கொலம். ரோஸ் வந்து அதாவது 8 ரோஸ் தேவை. சரியா? இப்படி கொடுத்தேன்னு சொன்னால் 8 ரோஸோட 4 கொலமோட இப்படி ஒரு டேபிள் ஒன்று வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். சரியா? இதுக்கு இந்த பகுதிக்கு வந்து செல்வோம். என்னன்னு சொல்லி கொலம்னு சொல்லுவோம். இப்படி இப்படி பார்க்கக்கூடியது கொலமாக இருக்கும். அதே நேரம் இப்படி பார்க்கக்கூடியது ரோவாக இருக்கும். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? இது வந்து எம்எஸ் எக்ஸல்ல வந்து நம்ம மெயினாக இந்த விடயங்களை பயன்படுத்துவோம். அதாவது அடுத்த பாடத்தில். சரியா? இப்படி வந்து டேபிள் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணோன்னே நமக்கு வந்து 2 டெப் வந்து பாப்பப் ஆகும். அது 2 டெப்பும் என்னென்னால் டேபிள் டிசைன் என்று சொல்லி ஒரு அதாவது டெப்பும், அதே நேரம் டேபிள் லே அவுட்னு சொல்லி 2 டெப் வந்து நமக்கு பாப்பப் ஆகும். சரியா? அது வந்து என்னத்தை குறிக்கும்னு சொன்னால் டேபிளில் நம்ம செய்யக்கூடிய நிறங்களாக இருக்கட்டும், வேறு வேறு டிசைன்ஸாக இருக்கட்டும், போர்டர்ஸாக இருக்கட்டும், இது அவ்வளவும் வந்து டேபிள் டிசைனில் மேற்கொள்வோம். அதே நேரம் டேபிளில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எடிட் பண்ணுற வேலைகள், அதாவது ஒரு டேபிளில் ஒரு ரோவை வந்து கூட்ட வேண்டி, அதாவது இன்சர்ட் பண்ண வேண்டி இருக்குது. அப்படி இல்லை ஒரு கொலமை வந்து இன்சர்ட் பண்ண வேண்டி இருக்கு, அல்ல ஒரு கொலமை டிலீட் பண்ண வேண்டி இருக்கு, அப்படி இல்லைன்றால் ஒரு செல்லை வந்து டிலீட் பண்ண வேண்டி இருக்கு. இப்படியான தேவைகளுக்கு நம்ம இந்த டேபிள் லே அவுட்டுன்ற பகுதியை அணுகுவோம். சரியா? இப்படி தான் வந்து இதில் வேலைகளை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது டேபிளை மேட்ச் பண்ணுறது, இப்படியான சகல செயற்பாடுகளும் இந்த டேபிள் லே அவுட்டில் மேற்கொள்ளையிலும். அதே நேரம் டேபிள் சம்மந்தமான டிசைன், அதாவது இதில் ஒரு கலரை டிசைன் பண்ணணும், அப்படி இல்லை ஒரு போர்டரை கலரை சேஞ்ச் பண்ணணும், ஒரு போர்டரை மாற்றணும், ஷேடிங் கொடுக்கணும், இந்த அவுட்லைனை வந்து டபுள் படுத்தணும், இப்படியான சகல செயற்பாடுகளையும் இந்த டேபிள் டிசைனில் வந்து நமக்கு மேற்கொள்ளையிலும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிளுக்கும் இதுக்கு டிஃபால்ட்டாக இவங்க டிசைன்ஸ் தருவாங்க. இந்த பாருங்க, இப்படி வந்து நம்ம தேவையான டிசைனோட கொடுத்து இப்போ ஹெட்டிங் எல்லாம் இடத்துல வந்து இப்படி வர மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுடையும் ஒரு ஒரு கொலம்ட டைட்டிலும், அதே நேரம் இதில் வரக்கூடிய டேட்டாஸ் வந்து இப்படி வேறு கலரில் இருக்கும். சரியா? இந்த டிசைன் வந்து இந்த டேபிள் டிசைனில் டிஃபால்ட்டாக இவங்க தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒவ்வொரு கொலமையும் செலக்ட் பண்ணி அதுக்குரிய கலரை இந்த ஷேடிங்கை பயன்படுத்தி கொடுத்து கொள்ள இயலுமாக இருக்கும். சரியா? இப்படி தான் வந்து டேபிள் ஒன்றுக்கு டிசைன் கொடுக்குறேன். சரி ஓகே, நான் அந்த டிசைனை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம நார்மலாகவே நம்மளோட டேபிளை வச்சுக்கொள்வோம். சரியா? வெயிட் பண்ணுங்க.
இப்போ நான் லே அவுட்டை பயன்படுத்தி என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்ப்போம். சரியா? இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஒன்றுக்கு இந்த அவ்வளோ செல்லையும் வந்து ஒரு செல்லாக பயன்படுத்தி ஒரு முழுமையான ஒரு ஹெட்டிங் ஒன்று இந்த டேபிளுக்கு கொடுக்க போகிறேன். சரி, இந்த டேபிளுக்கு உள்ளுக்கே இப்படி கொடுக்க போகிறேன்னு சொன்னால் இதுக்கு வந்து மேஜின்ற, அதாவது இது வந்து இதில் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் இதை வந்து சொன்னேன் என்னது, ஒரு ரோ. இதை வந்து செல்ற, சாரி, இது வந்து குளம். சரியா? இப்படி வந்து முழுமையாக இது சேர்த்து பார்க்குறது குளமாக. அதே நேரம் இப்படி இருக்கக்கூடிய இதை முழுமையாக சேர்த்து பார்க்குறது இது வந்து ரோவாக இருக்கும். சரியா? இந்த ரோ குளங்களை தாண்டி இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்னத்தை செல்வோம்னு சொன்னால் இது வந்து ஒரு செல். இது வந்து ஒரு செல் களம். சரியா? இது வந்து ஒரு செல். இப்படி வந்து இந்த செல்ஸை வந்து merge பண்ண. இப்போ நான் இங்கே இருந்து இங்கே வர ஒரு ஹெட்டிங் ஒன்று எழுத போகிறேன். இதில் பொதுவான ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் தான் வரப்போகுதுன்னு சொன்னால் அப்போ இது அவ்வளோத்தையும் மேட்ச் பண்ணணும் தானே. மேட்ச் பண்ணுறதுன்ற சொன்னால் சேர்க்கிறது. சரியா? அப்போ அந்த செல் எல்லாம் மேட்ச் பண்ணணும். அப்போ மேட்ச் செல்லுக்கு போய் அதை மேட்ச் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம மேட்ச் பண்ணணும்னு சொன்னால் எந்த columnல, அதாவது எந்த எந்த செல்லை வந்து நம்ம மேட்ச் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ண வேண்டி வரும். இப்போ நான் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி போட்டு பாருங்கள், இந்த மேலே இந்த லே அவுட் டெப்பில் இந்தா இருக்குது பாருங்க, merge செல்லுன்னு ஒன்று இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணமாக இருந்தால் பாருங்க என்ன நடக்குது. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். சரியா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு merge செல் கொடுக்கேன். இப்போ பாருங்க என்ன நடக்குது. இப்போ இந்த டேபிளில் மேல் ரோ அப்படியே வந்து ஒரு ரோவாக கணிக்கப்படுது. சரியா? இப்போ இதில் வந்து நமக்கு எது சரி டைப் பண்ணணுமாக இருந்தால் நான் வந்து இதில் ஃபோன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் ஃபோன்ட் வந்து இந்த ஏரியல் பிளாக் கொடுக்கேன். சரியா? கொடுத்துட்டு கொடுப்போம். 2026 ஓஎல் டீட்டெயில்ஸ். சரியா? இப்படி வந்து கொடுக்கணும். இதை வந்து இப்போ என்ன நடக்குது, இந்த அவ்வளோ இதுவும் வந்து ஒரு செல்லாகத்தான் கணிக்கப்படுகிறது, ஒரு ரோவாகத்தான் கணிக்கப்படுகிறது. சரியா? இதை வந்து இது என்ன காரணம்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து இதை மேட்ச் பண்ணியிருக்கோம். வெயிட், சாரி. சரியா? இப்படி தான் வந்து செல்ஸை வந்து மேட்ச் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம நடுக்கெடுக்கணுமாக இருந்தால் இதை நம்ம ஆல்ரெடி படித்தோம். இப்படி இதை செலக்ட் பண்ணி இங்கே வந்து சென்டர் கொடுத்தமாக இருந்தால், சென்டர் எலைமெண்ட் கொடுத்தமாக இருந்தால் இது வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஹெட்டிங்காக இந்த டேபிளில் ஒரு நடுப்படுத்தப்பட்ட நிலைமையில் வரும். இப்படி இல்லாமல் வேறு விதமாக இதை யூஸ் பண்ணல. நான் இது இப்படி பழைய நிலைமை கொடுத்துட்டு நம்ம போகிறோம் லே அவுட்டுக்கு போய் இப்போ இந்த செல்லில் தானே இருக்குது. இதில் வந்து இப்படி இதுக்கு செலக்ட் பண்ணதால் இது மேல் நோக்கி வரும். இதை வந்து என்ன சொல்கிறேன்னா பொசிஷன் செலக்ட் பண்ணுறேன். இந்த இது அப்படி இல்லை, நமக்கு இப்படி சரியாக நடுப்படுத்தப்பட்ட நிலைமையில் இப்படி வேணும்னு சொன்னால் இந்த டேபிள்ட லே அவுட் டெப்லையே இருக்குது இந்த பொசிஷன். சரி, ஒவ்வொரு செல்லுக்கு உரிய பொசிஷனை வந்து நமக்கு செட் பண்ணி கொள்ளையிலும் அதுக்குள்ளுக்கு வரக்கூடிய அந்த டேட்டா நம்ம எந்த பொசிஷனை வந்து டிஃபால்ட்டாக வைக்குமோ அந்த பொசிஷனை வந்து எடுக்கும். சரியா? இப்படி இல்லாமல் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் கீழே கடைசி செல்லை வச்சிட்டு இருந்து இப்போ எனக்கு தேவை, இப்போ நான் எத்தனை ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், 8 ரோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து 9 ரோ தேவைன்னு சொன்னால் நான் கொடுக்கலும் இங்கே பாருங்க, இன்சர்ட் அபவுண்டு சொன்னால் மேலே வரும், இன்சர்ட் பிலோண்டு சொன்னால் கீழே வரும். எனக்கு வந்து என்ன செய்யணும், இந்த டேபிளில் கீழால ஒரு ரோ ஒன்று வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இன்சர்ட் பிலோ கொடுக்கேன் கீழே. சரியா? கொடுத்தவொடனே பாருங்க, இப்போ நம்ம கொடுக்க எத்தனை ரோ நமக்கு க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் இதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு நமக்கு இன்சர்ட் எபோவ் கொடுத்தோம்னால் பாருங்க மேலே க்ரியேட் ஆகும். சரியா? அது நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ண சுட்டி ஃபுல்லாக செலக்ட் ஆகியிருக்கு. இப்படி வச்சுட்டு நான் இன்சர்ட் அபோவ் கொடுத்தேன்னா பாருங்க மேலே வந்து அதே மாதிரி இதே இப்போ எதில் எந்த செல்லை வச்சுட்டு இருந்தனோ இதே மாதிரி ஒரு செல் உண்டு மேலேயும் வந்து க்ரியேட் ஆகுது, ஒரு ரோ உண்டு. சரியா? இப்படி தான் வந்து இன்சர்ட் பண்ணுறது. அப்படி நமக்கு ரைட்டில் தேவைன்னு சொன்னால் லெஃப்டில் தேவைன்றாலும் லெஃப்டில் வந்து நமக்கு ஒரு கொலம் உண்டு இன்சர்ட் பண்ணலாம். சரியா? ரைட்டில் கொலம் இன்சர்ட் பண்ணலாம். இப்படி வந்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த லே அவுட்டில் வந்து டேபிள் சார்ந்த செயற்பாடுகளை செஞ்சு கொள்ள இயலுமாக இருக்கும். சரியா? அப்படி இல்லை, எனக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு செல்லை மட்டும் நான் வந்து பிரேக் பண்ணணும், அதாவது மேட்ச் பண்ணணும். இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த செலக்ட் பண்ணியிருக்க மட்டும் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு இன்னொரு விதத்துலையும் பண்ணிடும். இந்த டிலீட் இருக்குது,
சாரி டிலீட்டை பயன்படுத்தி முழுமையாக டிலீட் பண்ணுவோம். மேலும் ஒவ்வொரு பகுதியாக இரேசர்ன்றதை செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இது ரெண்டு நான் மேட்ச் பண்ண போகிறேனால் இப்படி வந்து எந்த லைனோ அந்த லைனுக்கு நான் வந்து வச்சு கிளிக் பண்ணனாக இருந்தாலும் அது வந்து அப்படியே மேர்ஜ் ஆகும். இப்போ இந்த பாருங்கள், இதை மேட்ச் பண்ணுறோம். தேவையானதை இப்படி ரேசரை பயன்படுத்தி மேட்ச் பண்ணி கொள்ள இயலும். சரி, அப்படி இல்லை ட்ரோ பண்ணணுண்டால் திரும்ப எடுத்துகிட்டு வந்து எயினிருந்து எயினை வராண்டு இப்படி வர இயலும். இந்த பாருங்கள், ட்ரோ டேபிளை பயன்படுத்தி இப்படி வர இயலும். இது கிளியரா டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறேன்டா, டேபிள் லே அவுட், அதே நேரம் டேபிள் டிசைனில் வந்து என்னென்ன செயற்பாடுகள் இருக்குதுன்றது எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. ஓகே. ஓகே, இந்த உங்களுக்கு கிளாஸ் வந்து நாளைக்கு நைட்டுக்கு 9க்கு மாதிரி போட்டால் ஜாயின் பண்ண இயலுமா? கொஞ்சம் செட்டில் போடுங்க எல்லாரும். நாளைக்கு 9க்கு மாதிரி போட்டால் ஜாயின் பண்ண இயலுமாண்டு. எல்லாரும் எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க இயலுமாண்டு. எல்லாருக்கும் இயலும். சரி, ஓகே. நான் வந்து இன்றைய கிளாஸை வந்து நான் நாளைக்கு நைட்டுக்கு 9க்கு மாதிரி போஸ்ட்போன் பண்ணவா அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. நாளை போஸ்ட்போன் பண்ணி நாளையோட நமக்கு இந்த சிலபஸ் முடியுது, அதான் சாரி, இந்த யூனிட் வந்து முடியும். சரியா, நாளையோட கம்ப்ளீட் ஆகும். நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும்னு தான் பார்த்தேன். அப்படின்னு சொன்னால் ஒரு ஹவரோட கொஞ்சம் கூட எடுக்கும். இந்தியோட முடிச்சு விட்டு அடுத்த கிளாஸில் பாஸ் பேப்பர் செய்யணும்னு பார்த்தேன். ஆனால் நமக்கு அடுத்த கிளாஸில் இப்போ அதாவது இப்போ இந்த டேபிளை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேனே, இப்போ அந்த மெயில் அண்ட் மேஜின்னு மட்டும்தான் நமக்கு பெரிய பகுதி. மற்றது அந்த ஃபூட்டர் அப்படி இப்படின்னு சின்ன சின்ன பகுதிகள் தான் இருக்குது. அடுத்த கிளாஸில் வந்து ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணாலே ஃபுல்லாக யூனிட் கம்ப்ளீட் ஆகும். சரியா, அப்போ அடுத்த கிளாஸில் வந்து ஃபுல்லாக முடிக்கலாம். ஓகே, ஒருத்தருக்கு கஷ்டம். சரி, ஓகே, பரவாயில்ல. அப்போ இண்டே பார்ப்போம். சரியா, அஹ், சரி. அப்போ உங்களுக்கு டேபிள் வந்து ஃபுல்லாக கிளியர். சரியா, அப்போ நான் இந்த டேபிளை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னு சொன்னால் ஹெடர் அண்ட் ஃபூட்டர்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. சரியா, ஹெடர் அண்ட் ஃபூட்டர்னு. ஹெடர்னு சொன்னால் ஒரு பேஜில் அல்லது வந்து ஒரு ஷீட்டில் வந்து தலையங்கம் அல்லது வந்து அதோட அந்த தலைமை பகுதி அல்லது மேற்பகுதியில் வரக்கூடிய ரெஃபரன்ஸுக்கு தான் நம்ம சொல்லுவோம் என்னது ஹெடர்னு சொல்லி. சரிதானே, ஹெடர்னு சொன்னால் ஹெட்டுன்ற மாதிரி தலை இப்போ மேல் மேல் நோக்கி இருக்கும். ஃபூட்டர்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஃபூட்டுன்னு சொன்னால் என்ன, அடியில் வரக்கூடியதுகளை தான் நம்ம சொல்லுவோம். சரியா, அப்போ ஃபூட்டர்ன்றது வந்து அடிப்பகுதியில் வரக்கூடிய ரெஃபரன்ஸாக இருக்கும். இந்த ரெஃபரன்சஸுக்கு தான் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸில் சில இருக்குது. என்னது, மேலே வரக்கூடிய ஹெடரில் வந்து சில டேட் யூஸ் பண்ணுவோம்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது பாடம் சார்ந்த இப்போ ஒரு பாடத்து சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குன்னா அந்த பாடத்தோட பேரை யூஸ் பண்ணலாம் ஒரு டைட்டில் உண்டு இதான் ஹெடராக இருக்கும் சரியா. இது வந்து ஒரு பேஜில் நம்ம கரண்ட் பேஜ் ஒன்றில் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் எல்லா பேஜ்லேயும் அது எக்ஸஸ் ஆகும் சரியா. அப்படி இல்லாமல் ஃபூட்டர்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. ஃபூட்டர்ன்ற பகுதி என்னன்னு சொன்னால் ஃபூட்டர்ன்ற பகுதியில் நம்ம மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணுறது என்னென்னா பேஜ் நம்பர் யூஸ் பண்ணுவோம் சரியா. கீழ்ப்பகுதியில் எல்லா பேஜ்லேயும் இருக்கும். எல்லா பேஜ்லையும் வரக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு தன்மையை கொண்டதுக்கு தான் நம்ம சொல்றது வந்து இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர் சரியா. அது ஒரு பேஜில் வந்து நம்ம எக்ஸஸ் பண்ணமாக இருந்தால் ஒரு பேஜில் வந்து இன்சர்ட் பண்ணமாக இருந்தால் அனைத்து பேஜ்லேயும் அது எக்ஸஸ் ஆகும் சரியா. இதான் ஹெடர் அண்ட் ஃபூட்டர். அது நமக்கு தேவையான வேண்டிய எலிமெண்ட்டை நமக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஃபூட்டரில் வந்து பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பகுதி பேஜ் நம்பர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சாரி. அப்போ இது வந்து இன்சர்ட்ன்ற பகுதியில் இந்த ஹெடர் அதே நேரம் ஃபூட்டர் பேஜ் நம்பர் இப்படி வந்து மூணு இருக்கும். இதில் பேஜ் நம்பர்ன்றது வந்து தனி வந்து பேஜ் நம்பராக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபூட்டர் தானது. ஆனால் இது இல்லாமல் நமக்கு ஃபூட்டருக்குள்ளேயும் வந்து பேஜ் நம்பரை யூஸ் பண்ண இயலும் சரியா. இந்த பாருங்கள் வெயிட். இந்த பாருங்கள் இந்த ஃபூட்டர்ன்றது வந்து மேக்ஸிமம் என்னதாக இருக்குது இதுக்குள்ளுக்கு இருக்கிற பகுதி என்ன நல்லா பாருங்கள். அந்த பேஜ் நம்பர் தான் மேக்ஸிமம் வந்து நிறையத்தில் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க சரிதானே. இதில் வந்து அப்படி இல்லாமல் நமக்கு வேறு எது சரி ஒரு பாடம் சார்ந்த டீட்டெயில்ஸையும் யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு என்ன நடக்குது பேஜ் 1 வருது பாருங்கள். இப்போ எனக்கு இந்த பேஜில் மட்டும் இல்லை இது இருக்குது. இப்போ இந்த பேஜில் பேஜ் நம்பர் 1 இருக்குது. நான் வேறு பேஜ் ஒன்று யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபூட்ரு ஒன்று வேறு ஃபூட்ரு ஒன்று செலக்ட் பண்ணுறேன். வெயிட். வேறு ஃபூட்ரு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபூட்ரை யூஸ் பண்ணுறேன் சரியா. இப்போ நான் 1ன்றதுல ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ இங்கே சும்மா ஒரு இடத்துல வச்சு நம்ம டபுள் கிளிக் பண்ணதுனால அது இன்சர்ட் ஆகிடும். இப்போ இந்த பேஜில் இன்சர்ட் பண்ணப்பட்ட இந்த பேஜ் நம்பர் பாருங்கள். நான் இப்போ என்டர் பண்ணி அடுத்த பேஜுக்குள்ளே போகிறேன். நம்ம எத்தனை பேஜுக்கு மாறி மாறி போனாலும் இது ஓர்டர் படி பேஜ் நம்பர் ஒட்டோவா வந்துட்டுருக்கு. நம்ம பேஜ் நம்பர் கொடுக்குறோம் ஒரு 4 பேஜுக்கு. இப்போ பாருங்கள் நான் 2வது பேஜுக்கு என்டர் பண்ணி வந்துட்டேன். இப்போ நான் மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தால் பாருங்கள் 2 இருக்குது. இப்போ நான் 2ல வச்சுட்டு நான் இப்போ என்டர் பண்ணி 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 பாருங்கள் அடுத்த பேஜுக்குள்ளே போயிடுறேன். வெயிட். என்டர் பண்ணி 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 அடுத்த பேஜுக்குள்ளே போகிறேன். அதாவது இதெல்லாம் டைப் பண்ணிட்டு வரேன் அடுத்த பேஜுக்கு சரியா. டைப் பண்ணிட்டு வந்து இப்போ அடுத்த பேஜில் போய் பார்த்தால் பாருங்கள் என்ன இருக்குது. இது விசிபிள் தானே. சரிங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பேஜ் நம்பர் இருக்குது 2, இந்த 3, இந்த 2. ஃபூட்டர் சரியா. இதுதான் நம்ம சொல்கிற ஃபூட்டர். வெயிட். ஓகே இதுதான் ஃபூட்டர். ஃபூட்டர் வந்து அடிப்பகுதியில் வரக்கூடிய பொதுவான ரெஃபரன்ஸ் எல்லா பேஜ்லேயும் வந்து எக்ஸஸ் ஆகும். இதே நேரம் ஹெடர்னு ஒரு பகுதி இருக்குது. இது வந்து மேற்பகுதியில் வரும். இந்த பாருங்கள் இந்த ஹெடர்ன்றதை வந்து யூஸ் பண்ணி இது வந்து பொதுவாக இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது சரி. நமக்கு தேவையான டிசைனை வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நான் இந்த டிசைனை போட்டு இதுக்கு வந்து நான் ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கேன். என்ன கொடுக்கேன்னு சொன்னால் வெயிட் ஏஎஸ்டி டிஜிட்டல் அகாடமி இப்படி யூஸ் பண்ணுறேன் சரி. இப்போ இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணேன்னா இது வந்து இப்போ என்னது ஹெடர் வந்து ஹெட் ஆகிட்டு ஹெடர் ஹெட் ஆகிட்டு இப்போ நான் என்டர் பண்ணி பண்ணி பாருங்கள் அடுத்த பேஜுக்கு வரேன். இப்படி நான் பல பேஜஸ் வந்து டைப் பண்ணுறேன் சரியா. பல பேஜஸ் நான் டைப் பண்ணிகிட்டே போகிறேன். இப்போ 4th பேஜில் நிற்கேன். இந்த பாருங்கள் எத்தனாவது பேஜில் இருக்குது கீழே பாருங்கள் 4வது பேஜில் நிற்கேன். 4வது பேஜில் எட் பண்ணப்பட்டிருக்கு பாருங்கள் ஏஎஸ்டி டிஜிட்டல் அகாடமி. அதுக்கு மேலே உள்ள பேஜ்லேயும் எட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஹெடராக யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். இது அடுத்த டேட் நமக்கு யூஸ் பண்ணலாம். வேண்டிய எலிமெண்ட்டை வந்து உள்ளுக்கு யூஸ் பண்ணலாம் ஹெடர் அண்ட் ஃபூட்டரில். அப்படி இல்லாமல் உங்களுக்கு தனி பேஜ் நம்பர் மட்டும் தான் தேவைன்னு சொன்னால் இதை விடத்தை தேவைன்னு உங்களுக்கு செலக்ட் பண்ணி இந்த பாருங்கள் பேஜ் நம்பராக மட்டும் அதுக்குள்ளுக்கு போய் யூஸ் பண்ணிக்கவும் மேலும் இந்த இது ஃபூட்டராக யூஸ் பண்ணப்படும் சரி. பேஜ் நம்பர்ன்றது பொதுவாக ஃபூட்டர் தான். என் அடிப்பகுதியில் தானே வரும். நமக்கு மேலே வந்து பேஜ் நம்பர் தேவைண்டாலும் ஹெடரில் வந்து பேஜ் நம்பரை யூஸ் பண்ணலாம். அதில் பிரச்சனையே இல்லை சரியா.
இது கிளியரா ஹெடர் அண்ட் ஃபூட்டர்? குயிக்காக அப்டேட் பண்ணுங்க எல்லாரும். ஹெடர் அண்ட் ஃபூட்டர் பேஜ் நம்பர் கிளியரா? ஓகே. அப்போ ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ஓகே சரியா? கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்னென்றால் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது சரியா? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இந்த ஃபைண்ட் இந்த பாருங்கள், அது வந்து ஹோம்லேயே தான் இருக்கும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு சொல்லி சரியா? இதை வந்து லேஅவுட்டில் போய் மொத்தமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நம்ம ஹோம்லேயே வச்சு ஹோம்ன்ற டெப்லேயே வச்சு இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணலும். இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்னது யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு புக் ஒன்று டைப் பண்ணியிருக்கோம். இந்த புக் வந்து ஒரு 150 பேஜஸை கொண்டதாக இருக்குது. ஆனால் இதில் வந்து நிறைய இடத்துல ஒரு பேரை யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வேர்ல்டுன்னு ஒரு இதொண்டு என்ன வேர்ல்டுன்னு சொல்லி போட்டு ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேர்ட் வந்து வேர்ல்டுன்ற வேர்ட் பல இடத்துல பல நூறுக்கணக்கான இடத்துல இருக்குது சரியா? இந்த புக் வந்து 150 பக்கம்னால் நூறுக்கணக்கான இடத்துக்கு மேலே இருக்குன்னு தானே இந்த வேர்ல்டுன்றது. ஆனால் இந்த வேர்ல்டுன்றது வந்து அவடத்துல பிழை சரியா? ஐநா வேர்ல்டுன்னு வரக்கூடிய எல்லா இடமும் எவ்விடம் என்று நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது தேடணும் சரியா? இப்போ இதை நான் ஒவ்வொரு வரியாக நான் ரீட் பண்ணிட்டு போகிற கஷ்டம் தானே. அப்போ அந்த வேர்டை நான் தேடணுமாக இருந்தால் இந்த ஃபைண்டை செலக்ட் பண்ணி அந்த வேர்டை என்னது இப்போ என்ன வேர்டு எனக்கு தேவை, வேர்ல்டுன்ற வேர்ட் தேவை. அப்போ வேர்ல்டுன்னு சொல்லி அந்த ஃபைண்டுக்குள்ளே போய் நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணமாக இருந்தால் எவ்விடத்தையெல்லாம் வேர்ல்டுன்னு இருக்குதோ அவ்வளோ இடமும் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணப்படும் சரியா? அது எல்லா இடமும் நமக்கு ஹைலைட் பண்ணப்படும். அப்போ எத்தனை இடத்துல இருக்குன்றதை கவுண்ட்டும் பண்ணல நமக்கு. அதை அப்போ கவுண்ட் பண்ணுறது தேடுறதுக்காக இந்த ஃபைண்டுன்றதை யூஸ் பண்ணுவோம். அதே நேரம் இந்த ரீப்ளேஸ்ன்றது என்னத்துக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னால், இப்போ அந்த வேர்ல்டுன்னு தேடப்பட்ட எல்லா இடத்துக்கும் நம்ம கண்ட்ரின்னு சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கு. அதாவது வேர்ல்டுன்னு வந்தது பிழை சரியா? அதில் வேர்ல்டுன்னு வந்து இருக்கக்கூடிய அந்த 100 இடத்துலையும் எனக்கு என்னது வரணும், கண்ட்ரின்னு வரணும். அப்போ இது அவ்வளோ இடத்தையும் நான் தேடி தேடி மாத்திர கஷ்டம் தானே. அப்போ அந்த ரீப்ளேஸுக்கு கொடுத்து எது கரண்ட் வேர்டுன்ற இடத்துல நம்ம கொடுப்போம் வேர்ல்டுண்டு, எது நியூ வேர்டோ அதுக்கு அந்த இடத்துல கொடுப்போம் கண்ட்ரின்னு கொடுத்துட்டு ஒரு என்டரை தட்டினோம்டா அந்த 150 இடத்துல உள்ள வேர்டும் வந்து சேஞ்ச் ஆகும் சரியா? நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறேன், வெயிட் பண்ணுவோம். நம்ம வந்து சேம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப் ஒன்று ரைட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் சரியா? பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபொண்ட்டை வந்து
ஓகே, 16 வச்சுக்கொள்வோம். வச்சு இதை வந்து ஜஸ்டிஃபை அலைன் பண்ணுறேன். சாரி, ஜஸ்டிஃபை. சரியா? இப்போ இப்படி வந்து என்கிட்ட ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டுன்ற சொல் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்க அந்த ஃபைண்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி பாருங்கள், இதில் நான் கொடுக்கேன் வேர்ல்டு. கொடுத்து கொடுத்தேன் சொன்னால் பாருங்க, எங்கே எங்கே எல்லாம் வேர்ல்டுன்ற சொல் இருக்குதோ அந்த அவ்வளோத்தையும் ஹைலைட் பண்ணுது பாருங்க. இதான் ஃபைண்ட். ஃபைண்டுன்னு சொன்னாலே தேடுதல். சரியா? இப்படி எனக்கு தேவையில்ல. இந்த வேர்ல்டுன்ற இடம் எல்லாம் இப்போ எனக்கு என்ன ஆகணும்? கண்ட்ரி ஆகணும். இப்போ நான் ஓகே, கண்ட்ரின்னு தேவையில்ல, ஸ்ரீலங்கானே மாற்றுவோமே. இப்போ ரீப்ளேஸ். சரியா? இந்த பாருங்க, ஃபைண்ட் வாட், என்னத்தை தேடினாய். சரியா? என்னத்தை தேடினான்றதுல ஒட்டோவா என்ன வந்துட்டு வேர்ல்டுன்னு வந்துட்டு இது தேவையில்லைன்னா நமக்கு வேறு டைப் பண்ணவும் இல்லைங்க. பாருங்கள், இனி கிளிக் பண்ணி எனக்கு வேறு என்ன சரி வேர்டுன்னு சொன்னாலும் எனக்கு டைப் பண்ணலாம். ஆனால் எனக்கு வேர்ல்டுன்ற வேர்டு தான் நான் மாற்ற போகிறேன். சரியா? நம்ம எதை தேடினமோ டிஃபால்ட்டாக நமக்கு எடுக்குது. இப்போ ரீப்ளேஸ் வித் என்னத்தை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அவ்வளோது. நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கான்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். சரியா? இப்போ கேட்குது பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னால் ரீப்ளேஸை கிளிக் பண்ணுவோம். இல்லை, வேர்ல்டுன்னு எங்கே எங்கெல்லாம் இருக்கோ அது அவ்வளோ இடத்தையுமே நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் ஸ்ரீலங்காவான்னு சொன்னால் ரீப்ளேஸ் ஓல் கொடுப்போம். சரியா? இப்படி கொடுத்தோம்னா எல்லா இடத்துலையும் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ நான் பாருங்கள் என்ன கொடுக்க போகிறேன், ரீப்ளேஸ் ஓல் கொடுத்துட்டேன். இப்போ செல்லுது என்னன்னு சொன்னால் 29 இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கான். அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக வேர்ல்டுன்னு இருந்த எண்ணிக்கை, வேர்ல்டுன்னு சொல்லி எத்தனை வேர்ட்ஸ் இருந்திருக்கு? 29 வேர்ட்ஸ் இருந்திருக்கு. அந்த அவ்வளோ வேர்ட்ஸும் வந்து இப்போ ஸ்ரீலங்கான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணப்பட்டுட்டு இப்போ நான் ஓகே பண்ணினாக இருந்தால் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். சரியா? பாருங்க, ஸ்ரீலங்கான் இப்போ எத்தனை இடத்துல இருக்குன்னு. இப்போ நான் ஃபைன் கொடுத்து ஸ்ரீலங்கான் அடித்தால் பாருங்க, நிறைய இடத்துல ஸ்ரீலங்கான் வரும். சரி, ஸ்ரீலங்கா என்டர் தட்டினா பாருங்க, இப்போ வேர்ல்டு எல்லாம் எங்கே இருந்துச்சோ எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸ்ரீலங்காண்டு. இது கிளியரா? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் குயிக் அப்டேட் பண்ணுங்க. எல்லாரும் குயிக் அப்டேட் பண்ணுங்க. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் விளங்கிட்டா இன்னொரு மெயினான ஒரு பகுதி ஒன்று பார்க்க இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், நமக்கு இந்த பேஜை வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிண்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம சாஃப்ட் காப்பியாக சாஃப்ட்டில் வந்து நம்ம டைப் பண்ணி எடுத்ததை வந்து நம்ம ஹார்ட் காப்பியாக நம்மளோட கைக்கு தொட்டுணரக்கூடிய ஒரு தன்மையோட நம்ம பிரிண்ட் அந்த நமக்கு வந்து ஃபிசிக்கலாக வேணும்னு சொன்னால் இந்த டாக்குமெண்ட் நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிரிண்டரை பயன்படுத்தி அல்லது ஒரு ஃபோட்டோகாப்பி மெஷினை பயன்படுத்தி இதை பிரிண்ட் பண்ணுவோம். சரியா? அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு சொன்னால் இந்த ஃபைலுன்ற டெப். சரி, இந்த ஃபைலுன்ற டெப்பை யூஸ் பண்ணி இந்த டெப்புக்குள்ளுக்கு வந்து பிரிண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாருங்க, இந்த இருக்குது. இந்த பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ நான் பிரிண்ட் கொடுக்கேன். பிரிண்ட் கொடுத்தோன்னே எனக்கு காட்டுற வியூ இது வந்து இதுக்கு நான் நம்ம செல்ற பேர் என்னென்னால் பிரிண்ட் ப்ரிவியூன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய முன் பார்வைன்னு சொல்கிறேன். அப்படின்னால் நம்ம பிரிண்ட் பண்ணினால் நமக்கு வரக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஷீட் வந்து இப்படித்தான் இருக்கும்ன்ற ஒரு ப்ரிவியூ தான் இது. சரியா? இப்படி காட்டும். இப்போ எனக்கு கேட்கும் வந்து இந்த பிரிண்ட் பண்ண போகிறேன்டால் இன்னும் எத்தனை காப்பி உனக்கு தேவை, எத்தனை நகல் தேவைன்னு கேட்குது. எனக்கு 10 பேப்பரில் இது வந்து பிரிண்ட் ஆகி வரணுன்றால் நம்ம ஒரு 10 செலக்ட் பண்ணலாம். எத்தனை தேவையோ அத்தனை காப்பியை நம்ம செலக்ட் பண்ணிடும். இப்போ இது கேட்குறேன் என்னன்னா, எந்த பிரிண்டரில் நீ எடுக்க போகிறாய்? இப்போ எனக்கு மைக்ரோசாஃப்ட் பிரிண்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ அதை நான் செலக்ட் பண்ணி, அப்படி இல்லை எனக்கு வேறு பிரிண்டர்ஸும் வந்து இதில் கனெக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா இந்த ஒன் நோட்டுன்றதை கிளிக் பண்ணி எனக்கு அந்த பிரிண்டரின் கூட எடுக்கலாம். சரியா? இப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டரோட ஒரு 10 பிரிண்டர் கனெக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா இந்த 10 மீன ஷோ ஆகும். அதில் எந்த பிரிண்டர் நம்ம செலக்ட் பண்ணி இந்த இருக்குது தானே மேலே பிரிண்ட்னு சொல்லி ஒரு பகுதி, இதை வந்து செலக்ட் பண்ணினமாக இருந்தால் நமக்கு அது பிரிண்ட் ஆகும். சரியா? இந்த பாருங்க, இதை வந்து வெயிட், இதை வந்து செலக்ட் பண்ணால்
இது வந்து பிரிண்ட் ஆகும். சரி, இவரது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகாது. இது ஃபர்ஸ்ட்டுக்கு சேவ் பண்ண சொல்லுது. சேவ் பண்ணுற டாக்குமெண்ட்டை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். சேவ் பண்ண சொல்லுது. நான் பிரிண்டர் வந்து கனெக்ட் பண்ணி இல்லை, அதனால் பிரிண்ட் வராது. சரியா? அப்படி இல்லை, நமக்கு வந்து இதில் கஷ்டமாக எடிட் பண்ணக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த பேஜ் தொடக்கம் எந்த பேஜ் வரை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் வந்து எனக்கு கொடுக்கலாம். இந்த பாருங்கள், 1வது பேஜில் இருந்து 10வது பேஜ் வரைக்கும் எனக்கு தேவைன்னு சொன்னால் இப்படி வந்து 1 to 10ன்னு எனக்கு செலக்ட் பண்ணல. இதுக்கு தான் கஸ்டம் பிரிண்ட்டுன்ற. சரியா? இப்படி வந்து நமக்கு எடுக்கலாம். அதே நேரம் இந்த லெட்டர்ன்ற சைஸ் இதை வந்து என்னன்னு சொன்னால் சைஸ், பேஜ் சைஸ் என்ன சைஸில் பிரிண்ட் பண்ணணும். இதை நமக்கு கிளிக் பண்ணி A4 சைஸில் வேண்டாம் A4 கொடுக்கலாம். இப்போ பாருங்க, சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று வருது. A5 கொடுத்தாலும் இப்போ பாருங்க வேறு டிஃப்ரெண்டாக வருது. சரி, இப்படி வந்து செலக்ட் பண்ணலாம். லெட்டர் சைஸ்ன்னு சொன்னால் வேறு சைஸுக்கு மாறுது. இப்படி வந்து என்ன சைஸில் நீ பிரிண்ட் பண்ண போகிறேன்றது அதில் செலக்ட் பண்ணிடும். அப்படி இல்லாமல் இதை வந்து லேண்ட்ஸ்கேப்பாக எடுக்க போகிறோமா போர்ட்ரைட்டாக எடுக்க போகிறோமான்னு செலக்ட் பண்ணலாங்க. பாருங்க, லேண்ட்ஸ்கேப் கொடுத்தாலும் இப்படி வரும். அதாவது கிடையாக. சரி, அப்படி இல்லை எனக்கு போர்ட்ரைட்டில் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன்டா இப்படி வரும். இதான் வந்து பிரிண்ட். சரியா? இது கிளியரா? பிரிண்ட் குயிக் அப்டேட் பண்ணுங்க. எப்படி ஒரு தாளை பிரிண்ட் பண்ணுறது கிளியரா? எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க, குயிக் அப்டேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி வந்து முக்கியமான ஒரு பகுதி உண்டு. டிஃபிகல்ட் இல்லை, இது வந்து ஈஸியான ஒரு பகுதி. சரிதானே? ஈஸியான ஒரு பகுதி. இதை நல்லா விளங்கிங்க. அதோட இது வந்து லைஃபுக்கும் தேவையான முக்கியமான ஒரு ஸ்கில்ஸுடைய செல்லிலும் இந்த எம்எஸ் வேர்டை பொறுத்த வரைக்கும். சரியா? இதை வந்து உங்களோட சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதே பெரிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னால் மெயில் அண்ட் மேஜ்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. சரியா? மெயில் அண்ட் மேஜ் இது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு லெட்டர் ஒன்று நம்ம ரைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லெட்டரை பல பேருக்கு அனுப்பணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு 100 பேருக்கு அனுப்பணும். இந்த 100 பேருக்கு இந்த லெட்டர் அனுப்ப போனால் இந்த லெட்டருக்குரிய நான் அட்ரஸை 100 பேருக்குமே நான் ரைட் பண்ணணும் இல்லையா? 100 பேருட இதை வந்து நான் 100 கொப்பி இதை வந்து கொப்பி பேஸ்ட் பண்ணணும். 100 ஷீட்டில் நான் கொப்பி பேஸ்ட் பண்ணி அந்த 100 இடத்துலையுமே நான் என்ன செய்யணும்? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அட்ரஸை வந்து நான் எடிட் பண்ண வேண்டி வரும். சரியா? அப்போ இது வந்து கடினமான ஒரு வேலை. ஆனால் இந்த மெயில் அண்ட் மேஜ்ன்றதை பயன்படுத்தி நம்ம ரைட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு கொப்பி, அந்த கரண்ட் ஒரு கொப்பியை வச்சு நமக்கு 100 அட்ரஸை மட்டும் நமக்கு சேஞ்ச் பண்ணி 100 பேருக்கு அனுப்பலாம். இதுதான் வந்து இந்த மெயில் அண்ட் மேஜ். சரியா? அதாவது தஃபால். இப்போ மெயில் தஃபால் தானே? அப்படி வந்து தஃபால் எப்படி வந்து இதை மேற்கொள்றேன்றது தான் இந்த அட்ரஸஸை பயன்படுத்தி ஈஸியான வேக்கு நம்ம பல பேருக்கு மல்டிபிள் பர்சன்ஸுக்கு நமக்கு எந்தவித பேஜ் சேஞ்சஸும் இல்லாமல் இந்த ஒரு பேஜை மட்டும் வச்சுட்டு நமக்கு பல பேருக்கு அனுப்பிடும். சரியா? இது வந்து எப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெப் வந்து இந்த மெயிலிங்குன்ற டெப். சரியா? மெயிலிங்குன்ற டெப்பை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். நல்லா கவனிங்க, இது வந்து மெயினான ஒரு பகுதி. இப்போ நான் மெயிலிங்குள்ளே பெய்த்துட்டு இப்போ நான் கிளிக் பண்ணக்கூடிய ரிபன் என்னன்னு சொன்னால் இந்த ஸ்டார்ட் மெயில் மேஜின்னு ஒன்று இருக்குது. இதை மெயில் மேஜின்னு சொல்லி தான் சொல்லுவோம். சரியா? ஸ்டார்ட் மெயில் மேஜின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், இந்த கடைசியாக ஒரு ஆப்ஷன் ஒன்று வருது, ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மேஜ் விசார்டுன்னு சொல்லி. இதை கிளிக் பண்ணணும். சரியா? இது வந்து உங்களோட புக்லையும் ஓர்டருக்கு இருக்குது. ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினாலும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். சரி தானே? அடுத்தது ப்ராக்டிக்கல் தான் உங்களுக்கு எதிர்காலத்துலையும் தேவைப்படும். இது வந்து மெயினாக எந்த ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒரு செல்ல போனால் ஒரு பிஏயாக வந்து வேலை செய்ய போகிறீங்க அல்லது ஒரு ஸ்டாஃபாக வேலை செய்கிறோன்னா உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஒரு கம்பெனியோ ஒரு சின்ன இன்ஸ்டிடியூட்டோ ஏன்னா அங்கேருந்து பல பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு தகவலை வந்து அனுப்பணும்னு சொன்னால் இந்த மாதிரி தான் அனுப்ப வேண்டி வரும். சரி, அங்கெல்லாம் வந்து கூட போஸ்ட் ஆஃபீஸினூடாக அனுப்ப மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி மெயில், அதாவது நம்ம கிரேட் 11ல் படிப்போம் ஒரு மெயில் எப்படி சென்ட் பண்ணுறது. அப்போ அந்த வேலை அனுப்பிக்கிட்ட ஒரு ஒஃபிஷியல் இமெயில் ஒன்று நம்ம ரெடி பண்ணணும் அல்லது ஒஃபிஷியல் லெட்டர் ஒன்று ரெடி பண்ணணும்னு சொன்னால் இந்த வகையில் தான் ரெடி பண்ணுவோம். 100 பேருக்கு அனுப்பினதுக்காக 100 வந்து இருந்து டைப் பண்ணிட்டோ கிரியேட் பண்ணிட்டோ இருக்கிறல்ல. சரிதானே? இப்போ இந்த மெயில் அண்ட் மேஜை கிளிக் பண்ணி நான் ஸ்டெப் பை
ஸ்டெப் மெயில் மேஜ் விசார்டை செலக்ட் பண்ணினாக இருந்தால் எனக்கு வந்து சைடில் இப்படி ஒரு டெப் ஒன்று அது இப்படி ஒரு டெப் ஒன்று வந்து பாப்பப் ஆகும். சரியா? இதை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ அனுப்ப போகிறோம். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மோட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி செய்வோம். இப்போ என்ன பர்பஸுக்காக நீ இந்த மெயில் மேஜை நாடி இருக்கான்னு கேட்குது. இது நான் செலக்ட் பண்ணி அதை டிஃபால்ட்டாகவே தந்திருக்கு. என்னது? லெட்டர்னு சொல்லி லெட்டர் ரைட் பண்ண போகிறேன். இதான எந்த நோக்கம். அதுக்குள்ள வச்சுட்டு இந்த கீழே பாருங்க இருக்குது ஸ்டெப் 6 இருக்குது. அதாவது 6 ஸ்டெப் வந்து இதில் இருக்குது. அப்போ இதில் நான் முதலாவது ஸ்டெப்பில் நிற்கேன். இந்த முதலாவது ஸ்டெப் வந்து எனக்கு லெட்டர் தான் கிரியேட் பண்ணணுன்றது டிஃபால்ட்டாகவே இருக்குது. அதாவது நான் லெட்டர் தான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட்ன்றதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்படி வந்து நெக்ஸ்ட் பண்ணி பண்ணி அடுத்தடுத்த பேஜுக்காக போகும். இப்போ நெக்ஸ்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ கேட்குது என்னன்னு சொன்னால், நீ வந்து எந்த டாக்குமெண்ட்டில் இதை வந்து பிரயோகிக்க போகிறாயின்னு கேட்குது. சரியா? எந்த டாக்குமெண்ட்டில் இதை பிரயோகிக்க போகிறாயின்னு கேட்குது. அப்போ நான் வந்து இந்த டாக்குமெண்ட்லேயே தான் பிரயோகிக்க போகிறேன். அப்போ யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட். சரி, அப்படி இல்லை வேறு இடத்துல இருக்குது என்ன டாக்குமெண்ட் சொன்னால் இந்த கீழே இருக்குது ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு போய் அதை ஓப்பன் பண்ணி செய்யலாம். சரியா? அப்போ நான் டிஃபால்ட்டாக உள்ளதையே வச்சு நான் இப்போ நெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பண்ணோன்னே கேட்குது பாருங்க. இப்போ நீ கொடுக்க போகிற டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நீ எங்கே சரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொன்னால் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டுன்றதை கொடுக்கணும். அதாவது ஏற்கனவே நம்ம ஒருத்தர் அதாவது ஒரு 100 பேரோட டீட்டெயில்ஸ் நமக்கு வேற ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்குது. இப்போ சொல்ல போனால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் நமக்கு இருக்கும் தானே, ஒரு இன்ஸ்டிடியூட்ன்றது தான் இருக்கும். அப்போ அதை வச்சே நமக்கு கிரியேட் பண்ணலாம் இந்த மெயில் மேஜை. நம்ம திரும்ப டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஆனால் நான் இவிடத்தை டைப் பண்ணி செஞ்சு காட்டேன். நான் அதை கொடுத்து செய்கிறது ஈஸியாக இருக்கும். சரியா? வேற ஒரு டேட்டா பேஸை வந்து யூஸ் பண்ணலாம். அது நம்ம அடுத்தது படிப்போம். எக்ஸல்னு சொல்லி ஒரு பகுதி, அதில் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். அப்போ அது எனக்கு தேவையில்லை. நான் இவிடத்தை என்ன டைப் பண்ண போகிறேன் நாக்கள்கிட்ட இதை. அப்போ டைப் நியூ லிஸ்ட் கொடுக்கேன். கொடுத்துட்டு இப்போ நான் அதை கொடுத்தோடனே ஒரு விஷயம் போப்பாகும். இந்த கிரியேட் பண்ண சொல்லுது. அதாவது லிஸ்ட்டை நீ யாருக்கெல்லாம் அனுப்ப போகிற அவங்க லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. அதை நான் கிளிக் பண்ணோடனே பாருங்க கேட்குது என்ன டைட்டில். இது வந்து என்ன டைட்டில் நான் சொல்கிறேன் வந்து எபவுட் எபவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கேன். அதாவது ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த இன்ஸ்டிடியூட்டில் பண்ணணும் அப்படின்றத விளங்கப்படுத்த போகிறேன் நிறைய யூசர்ஸுக்கு. அந்த பர்பஸுக்காக தான் நான் ரைட் பண்ணுறேன். அது கொடுக்கேன் எபவுட் ஃபர்ஸ்ட் நேம். இப்போ யாருக்கு நான் அனுப்ப போகிறேன்ற ஃபர்ஸ்ட் நேம் நான் கொடுக்கேன் முகமட் முகமட் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சிஃபான். சாரி, ஃபர்ஸ்ட் நேம் வந்து முகமட். சரியா? லாஸ்ட் நேமில் சிஃபான் கொடுத்துக்கிறேன். சிஃபான். கம்பெனி நேம் என்ன கொடுப்போம்? வேர்த்துசா. வேர்த்துசான தெரியுமா? இலங்கையில் இருக்கக்கூடிய நம்பர் 1 ஐடி கம்பெனி. சரியா? வேர்த்துசா. அட்ரஸ் வந்து கொடுக்கேன் கொலம்பு. கொலம்பு கமா சரி கொழும்பு 11 கொடுப்போமே. கொழும்பு 11. சரியா? இப்படி கொடுக்கேன். கொடுத்துட்டு நியூ என்ட்ரி கொடுத்தால் இப்போ மேலே ஒரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு இப்போ நான் கீழேயும் வந்து நான் சும்மா எக்ஸாம்பிள் சும்மா நான் டைப் பண்ணி விட்றேன். சரியா? நிறைய பேர்கிட்ட அது வரணுன்றதுக்காக சும்மா டைப் பண்ணுறேன். இப்படி வந்து நமக்கு ஒவ்வொருத்தர டீட்டெயில்ஸை வந்து டைப் பண்ணலாம். பண்ணிவிட்டு இன்னொரு நியூ என்ட்ரி கொடுக்கேன். கொடுத்து இப்படி வந்து எனக்கு கொண்டு க்ரியேட் பண்ணலாம். சரியா? இப்படி வந்து பல பேருடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை எடுத்து எனக்கு கொடுக்கலும். கொடுத்துட்டு இதை நான் 3 பேரது கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு நூற்றுக்கணக்கான பேர்டது கொடுக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணோன்னே இதை இடத்த சேவ் பண்ண சொல்லி கேட்குது. நான் இடத்த கொடுப்போம். இடத்த ஒரு இடத்துல கொடுப்போம். சரியா? சும்மா ரைட் பண்ணுவோம். இப்போ கேட்குது யாரை சரி நீ ரிமூவ் பண்ண போறியாண்டு. யாருக்கு சரி இந்த மெயிலை வந்து நீ அனுப்பலையா அப்படின்னு கேட்குது. இல்லை நான் எல்லாருக்கும் அனுப்பணும். அப்போ எல்லாருக்கும் டிக் பண்ணுறேன். இவிடது எல்லாரும் டிக்கில் தான் இருக்குது. சரி, அப்போ நான் எல்லாருக்கும் அனுப்ப போகிறேன். இப்படியே வச்சுட்டு இதை நீங்கள் அட்வான்ஸாக யோசிக்கவே தேவையில்லை. சரி, இது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாம் வரவும் மாட்டாது. நான் இதை அறிவுக்காகத்தான் நான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். சரி, இது என்ன வேலை நடக்குதுன்றது சும்மா கேட்பான் கேள்வி. மெயில் மேஜ்ன்றது என்னது யூஸ் பண்ணுறோம் இப்படின்னு கேட்பாங்க கேள்வி. இவ்வளோதான். உங்களுக்கு இது பேசிக் லெவலில் தான் வரும். நீங்கள் யோசிக்கவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. சரியா? நான் வந்து இது உங்களுக்கு லைஃபுக்கு தேவைப்படுன்ற காரணத்தால் இதை வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். சரி, ஓகே. இதை வந்து இப்போ எல்லாரோட டீட்டெயில்ஸுக்கு நான் எல்லாருக்கும் அனுப்ப போகிறேன். ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டெப் கிளியர். சரி, இந்த ஸ்டெப்பை நான் செஞ்சுட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன். சரி தானே? நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கேட்குது அட்ரஸ் பிளாக் எவ்வளோத்த கொடுக்க போகிறேன். நான் இப்போ இந்த கேசர் இருக்கிற இடத்துல வச்சு
இப்போ ஈன தான் நான் அட்ரஸை கொடுக்க போகிறேன். ஐனை வச்சுட்டு இந்த இருக்கு அட்ரஸ் பிளாக் உண்டு, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எந்த மெத்தடில் நீ வந்து அட்ரஸை கொடுக்க போகிறாய், அதாவது எனக்கு டிஃபால்ட்டாக காட்டுது இந்த மெத்தடில் கொடுக்கவா, எபவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் முகமது சிஃபான் இப்படி கொடுக்கவான்னு சொல்லி கேட்குது. சரியா? அப்படி இல்லை நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஏதோ சரி வேலை கொடுக்கணும்னு சொன்னால் நமக்கு அதில் எடிட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லை இப்படி இப்படி கொடுக்க போகிறோம். சரியா? முகமட் அதே நேரம் வியத்துசா கொழும்பு 11 இப்படி வந்தால் மட்டும் எனக்கு போதும். ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ண பாருங்கள், இப்போ அட்ரஸ் பிளாக்னு சொல்லி தான் ரைட் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? இது என்ன காரணம்னு சொன்னால் அட்ரஸ் பிளாக்ன்றது இப்போ அடுத்த பேஜில் ஷோ ஆகும். அட்ரஸ் பிளாக்ன்றது எல்லாருக்கும் வந்து இவ்விடத்த ஷோ ஆக போகுது அப்படின்றது தான் இதை காட்டுது. இப்படியே வச்சுட்டு இவ்விடத்தை வந்து நான் க்ரீட்டிங், அதாவது க்ரீட்டிங் லைன் சொல்லி டியர் சார் டிஎம் மேடம் இப்படி வந்து யூஸ் பண்ணுவோம். இது எல்லா இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் தானே. அப்போ அதையும் வந்து நான் செலக்ட் பண்ணிடணும். க்ரீட்டிங் லைன் டிஏ இது எடுத்து அவங்களோட பேரோட வரும். சரி, இப்போ ஒவ்வொருத்தரையும் பேர் நம்ம கொடுத்துருக்கோம் தானே ஃபர்ஸ்ட் நேமில், அந்த நேமோட நமக்கு டியர் யூஸ் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லை டிஎம் மேடம்னு சொல்லி மட்டும் யூஸ் பண்ண போறீங்க, அப்படி யூஸ் பண்ணலாம். இதை நான் ஓகே பண்ணேன். இப்போ க்ரீட்டிங் லைனும் இந்த லைனில் வரப்போகுது. சரி தானே. இப்போ இது ரெண்டும் இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம கொடுத்த அவ்வளோ பேருக்கும் ஒரே மாதிரி வரும். சரியா? இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் சிறியதாகி கொள்கிறேன். ஓகே, இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கேன். கொடுத்தோன்னே பாருங்கள் இப்போ என்ன நடக்குது. இப்போ நான் எங்கேயோ ரைட் பண்ணது இவிடத்தை இன்க்ளூட் ஆகிட்டு இப்படி வந்து எல்லா பேஜ்லேயும் இருக்கும். இப்போ நம்ம 3 தான் டைப் பண்ண சொல்லி 3 பேஜ்லாம் இருக்கும். சரியா? ஆனால் காட்டுறேன். இப்போ இதை ஓகே எனக்கு இந்த மாதிரிக்கு எல்லாத்துலேயும் வந்து செய்ய பாருங்கள். என்னது எபவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷிஃபான் டியர், இது வந்து நான் அப்படி ஃபஸ்ட்டில் என்ன விஷயம்னு சொல்லி கொடுத்ததால் அப்படி வருது. நம்ம அவடத்தை வேண்டிய மாதிரி நமக்கு எடிட் பண்ணி கொள்ளலாம். கொடுத்துட்டு இப்போ கம்ப்ளீட் த மேஜ். சரியா? கம்ப்ளீட் த மேஜ் கொடுப்போம். கொடுத்தோடனே நமக்கு இதை பிரிண்ட் பண்ணது கேட்குது. இப்போ நான் பல லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இதை பிரிண்ட் பண்ண கிட்ட இதை நல்லா பாருங்கள். பிரிண்ட் கொடுத்தோன்னே கேட்குது, இப்போ நீ கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுக்கும் உரியத்தை பிரிண்ட் பண்ண போறியா. இப்போ நான் இதை வந்து செகண்டை கொடுத்தேன்னு சொன்னால் என்ன நடக்கும், இப்போ இருக்கிற பேஜ் மட்டும் இந்த ஷிஃபான் இந்த முகமது ஷிஃபான் இது மட்டும்தான் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லாமல் இந்த ஓல் கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணேனாக இருந்தால் எனக்கு அவ்வளோ பேர்றதும் வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு கேட்குது. நான் கொடுக்கல, நான் பிரிண்டர் கனெக்ட் பண்ணிலே அவ்வளோ பேர்றதும் அவ்வளோ அட்ரஸும் இப்போ நம்ம கொடுத்த டைப்பில் அவ்வளோ பேர் இப்போ 100 பேர் டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருந்தேன். 100 பேருக்கு மெயின் இதே லெட்டர் அந்த அட்ரஸ் மட்டும் மாறி 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 அவங்களுக்கு ஏற்ற வகையில் க்ரியேட் ஆகும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது அந்த மெயில் மேட்ச். மெயில் மேட்ச் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற முடியாது விளங்கிட்டா? குயிக் அப்டேட் பண்ணுங்க. இது வந்து ஈஸி பகுதி, அதே நேரம் மெயினாக வந்து தேவைப்பட்ட ஒரு பகுதி. எல்லாரும் எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. இதோட இந்த யூனிட் கம்ப்ளீட்டட். இதில் நம்ம எம்எஸ் வேர்டை வச்சு தான் செஞ்சுருக்கோம். சரியா? இந்த சொல்முறை வெளிப்படுத்தல்ன்றது. ஆனால் இதை வந்து லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டரையும் உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டரில் பெருசாக கேள்வி வாரல்ல. இதே மெத்தட் தான், இதே இதே எக்ஸஸ், இதே எலிமெண்ட்ஸ், இதே இதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக டெப்புகள் அங்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குமோ அவ்வளோதான். விடயம் எல்லாம் இதே தான். சரி, இதே வேலையை தான் இதுலேயும் செய்ய போகிறோம். இதே எலிமெண்ட்ஸை தான் பயன்படுத்த போகிறோம். எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் அங்கிட்டாக இருக்குமோ அவ்வளோதான். சரியா? எல்லாரும் அப்டேட் பண்ணுங்கள். யூனிட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு கிளியராக என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. குயிக்காக அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 6th யூனிட் வந்து நமக்கு இதோட கம்ப்ளீட். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பாஸ் பேப்பர் தான் பார்ப்போம். சரியா? பாஸ் பேப்பரை பார்த்தோன்னே இந்த யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட். அதுக்கு பிறகு வந்து நம்ம அடுத்த யூனிட்டுக்கு வந்து என்ட்ரி எடுக்க வேண்டி இருக்கும். சரியா? எக்ஸல் என்ற யூனிட்டுக்கு எல்லோரும் அப்டேட் பண்ணுங்கள். கிளியராக என்ன சரி டவுட்ஸ் இருக்குதாண்டி? சரி, ஓகே. அப்போ எல்லோரும் கிளியர். நான் இப்போ கிளாஸை முடிச்சு கொள்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து இது சார்ந்த பாஸ் பேப்பர் எல்லாம் பார்த்தோம்னா இந்த யூனிட் உங்களுக்கு இதை விட ஃபுல் தரவாக கிளியர் ஆகும். சரி தானே? சரி, ஓகே. அப்போ நான் கிளாஸை முடிச்சு கொள்கிறேன்.